நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் இடையே மோதல் ஏற்படக்கூடிய அளவுக்கு அசாதாரண சூழல் நிலவியது. கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளு, எம்பிக்கள் காயம், பரஸ்பர குற்றச்சாட்டுகள், புகார்கள் என்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிகழ்வு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பேத்கர் சிலையில் இருந்து நாடாளுமன்ற நுழைவு வாயில் வரை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். அப்போது அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற நுழைவு வாயிலின் முன்பு பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இரு தரப்பினரும் சந்தித்துக் கொண்ட போது பரஸ்பரம் முழக்கங்கள் ஆக்ரோஷமாக எதிரொலித்தன. ஒரு கட்டத்தில் முழக்கங்கள் வாதங்களாக மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி காயமடைந்தார். ராகுல் காந்தி தள்ளியதால் தன் மீது ஒருவர் விழுந்து காயம் ஏற்பட்டதாக பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டினார். राहुल गांधी ने आकर के एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं कहाँ चोट लगी सर, आपको कहाँ चोट लगी सर? அவரின் அருகே சென்று பார்த்த ராகுல் காந்தி தான் தள்ளிவிடவில்லை என கூறினார். நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடாமல் பாஜக எம்பிக்கள் தடுப்பதாக கூறி வளாக சுவர் மீது ஏறி நின்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் எதிர்க்கட்சியினர் தள்ளியதில் பாஜக எம்பிக்கள் 2 பேர் காயமடைந்ததாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். So I want to tell Rahul Gandhi, if you resort to this kind of physical violence, if other MPs also start resorting to physical violence, what will happen? We believe in democracy. You express peacefully. ஆனால் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள ராகுல் காந்தி பாஜக எம்பிக்கள் தன்னை தடுத்து நிறுத்தி மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். ये पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है. மேலும் பாஜக எம்பிக்கள் இந்தியா கூட்டணியினரை தடுத்த காட்சியை காங்கிரஸ் வெளியிட்டது. இதன் பின்னர் ராகுல் காந்தியை 3 எம்பிக்கள் தாக்கியதாகவும் தள்ளிவிட்டதில் காங்கிரஸ் தலைவர் கார்கேவின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையிலும் காங்கிரஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ராகுல் காந்தி தன்னிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக மாநிலங்களவை தலைவரிடம் நாகாலாந்தைச் சேர்ந்த பாஜக பெண் எம்பி பாங்னோன் கொன்யாக் புகார் தெரிவித்துள்ளார். आज हम लोग पीसफुल प्रोटेस्ट कर रहा था तो लीडर ऑफ ओपोजिशन श्री राहुल गांधी जी बहुत क्लोज प्रॉक्सिमिटी में आके आई ऑल्सो डिड नॉट फील कंफर्टेबल, अच्छा नहीं लगा, फिर वो ही स्टार्टेड शाउटिंग. ये ऐसे नहीं. இப்படி அடுத்தடுத்து நடந்த கலைவரங்கள் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்ததால் இரு அவைகளும் நேற்று நாள் முழுவதும் முடங்கின. இந்நிலையில் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், பசூரி ஸ்வராஜ் ஆகியோர் டெல்லி காவல்துறையில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.